ராதிகா சரத்குமார் அவர்களிடம் அவங்களோட மருமகனான நிக்கோலஸ் சச்தேவ் அவர்கள் ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படின்னும், அதற்கு ராதிகா அவர்களுமே ஓகே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில் தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரபல நடிகையான ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு சமீபத்தில் ஒரு ஆப்ரேஷன் நடந்திருந்துச்சு. அந்த ஒரு ஆப்ரேஷன் அவங்களோட கால்களுக்கு தான் நடந்திருந்துச்சு. ஓவர் வெயிட் இருந்ததுனால அவங்களோட கால்களில் வலி ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்தில் அது ஜீரணிக்க முடியாத அளவுக்கு போகவே ஆப்ரேஷன் ஒன்று பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லபடியா ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு. அண்ட் வீடு திரும்பிட்டாங்க. தொடர்ந்து அவங்க கண்காணிப்புல தான் இருந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில வரலட்சுமி சரத்குமார் அவர்களுடைய கணவரும் ராதிகா சரத்குமார் அவர்களுடைய மருமகனுமான நிக்கோலஸ் சச்தேவ் அவர்கள் சமீபத்தில் ராதிகா அவர்களை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்காரு. அண்ட் வீட்டுக்கு வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு பர்சனலா ஒரு ரிக்வெஸ்ட்டை ராதிகா மேம்ட்டையும் அவங்களோட மாமனாரான சரத்குமார் சார்ட்டையும் வச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா, ஆன்டி வந்து இப்போ இங்கே இருக்காங்க. 24 மணி நேரமும் அவங்க கூட ஒரு ஆள் இருப்பாங்களா அப்படின்னா அது டவுட்டு தான். ஏன் அப்படின்னா உங்களுக்கும் சினிமா இருக்குது, பாலிடிக்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். ஆன்ட்டியை தனியாக உங்களால் மட்டும் பார்த்துக்க முடியாது. அவங்கள பேசாமல் மும்பையில் இருக்க எங்களோட வீட்டுக்கு வர சொல்லிடுங்க. அங்கே எப்போதுமே ஆட்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் நானுமே ஆன்ட்டியை பார்க்குறதுக்கு வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணிக்கிறேன். பிஸ்னஸ் தானே, நான் வீட்டில் இருந்து பார்த்துக்கிட்டாலே போதும். அண்ட் ஆன்ட்டியை நான் கூட இருந்தே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் கல்யாணத்தப்பவே அவங்க கிட்ட சொன்னேன், உங்களுக்கு நான் மருமகன் கிடையாது மகன் அப்படின்னு. ஒரு மகன் கூட இருந்து எப்படி கவனிச்சுப்பாங்களோ அதே மாதிரி கண்டிப்பாக உங்களை நான் கவனிச்சுப்பேன். ப்ளீஸ் இதற்கு நீங்கள் ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்தில் இதற்காக அங்கே போயிட்டு அவங்களுக்கு சிரமம் கொடுக்க இங்கவே இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ராதிகா சரத்குமார் அவர்கள் யோசிச்சிருக்காங்க. ஆனால் அஸ் அ மருமகனா அவர் இவ்வளோ உரிமையோட வந்துட்டு ஒரு அம்மாவான அவங்கள பார்த்துக்கிறேன் வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரத்குமார் சாருக்கும் சரி ராதிகா மேமுக்கும் சரி நோ சொன்னால் அது நல்லா இருக்காது அப்படின்னு அங்கே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாமா. அண்ட் கூடிய சீக்கிரமே அவங்க மும்பையில் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. நல்லாடாதுக்கப்புறம் தான் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிக்கோலஸோட இந்த ஒரு நல்ல குணத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, தளபதி விஜய் அவர்களுக்கு ஒய்+ செக்யூரிட்டி சமீபத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகி டிவிக்கு தொண்டர்களுக்கும் சரி தளபதி அவர்களோட ரசிகர்களுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தளபதி விஜய் அவர்கள் டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆச்சு. ரொம்பவே நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. வர மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அவர் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காரு. அண்ட் இந்த ஒரு நிலையில அவருக்கு ஆன்லைனில் ஒரு சில த்ரெட்டனிங்ஸ் வந்துருந்துச்சு. இதனால தனக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை ஒன்று வச்சிருந்தாரு. அவரோட கோரிக்கை ஏற்கப்பட்டு இப்போ அவருக்கு மத்திய அரசின் மூலியமா ஒய்+ செக்யூரிட்டி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. 8 to 11 காவலர்கள் ஆயுதம் ஏந்திய விஜய் சாரை எப்போதுமே சுழற்சி முறையில் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களாமா. தமிழ்நாட்டில் இருக்கும்போது மட்டும்தான் அந்த பாதுகாப்பு, வெளியில் போனா அந்த பாதுகாப்பு கிடையாது. அண்ட் இந்த ஒரு பாதுகாப்பு வர மார்ச் 14 விஜய் சாருக்கு தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட போகுது. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ வெளியாகி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஆரம்பத்தில் முடியாது அப்படின்னு சொன்னவங்க எல்லாமே இப்போ இந்த கொடுக்கப்பட்டிருக்க பர்மிஷனை பார்த்து வாயடிச்சு போயிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.